ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிளாக் எஃப்ஓ பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நெரட்டோ அப்டேட்டை மறுபடியும் விட போகிறாங்க. அதில் வந்து என்னென்ன பண்டல் விட போகிறாங்க, என்னதெல்லாம் கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் நம்மளை சொத்து அளிக்க போகிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பர்சனை பற்றி இந்த வீடியோவில் பேசிக்கிறேன். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் பேர் என்ன, ஊர் என்னன்னு கூட எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டுருந்தார். எந்த அளவுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 நாளாக வீடியோவே வந்திருக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வீக்காகவே சரியான ஃபீவர், எந்திக்கவே முடியல, பெட்லேயே தான் படுத்திருந்தேன். என்னால் ஃபோனே யூஸ் பண்ண முடியல, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியல. இப்போ இருக்க யூடியூப் சேனல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் வந்து யாராவது வீடியோ போடாமல் இருந்தால் அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் கீழே போய் கேட்பாங்க, என்னாச்சு ப்ரோ ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய யூடியூபரும் இல்லை, இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட நம்ம அடிக்கவே இல்லை. ஆனால் அந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடலை அது வரைக்கும் நோட் பண்ணி எல்லாமே நம்மகிட்ட வந்து விசாரிச்சிருக்காரு. அந்த ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தேங்க்யூ சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில் இருந்து. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்லாம் பெரிய யூடியூபர்ஸாக ஆகுறதுக்கு உங்களால் மாதிரி ஆட்களால் தான் முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எங்களால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். சரி வாங்க காய்ஸ், ஃப்ரீ ஃபயர்ல நெரட்டோ பண்டல் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நெரட்டோ வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 6 பண்டல் ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே விட போகிறாங்க. இந்த 6 பண்டல் தான் ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 6 பண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது எந்த பண்டல்னா வீடியோட எண்டிங்கில் சொல்லியிருப்பேன், என்னால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேல ஒரே ஒரு ஸ்கின்னு கொடுக்க போகிறாங்க. அந்த ஸ்கின்னு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன் அது ஃப்ரீயாக கொடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்ட் எதுவுமே அவ்வளோ கொடுக்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு MP40 வந்து ஈஓ ஸ்கின் விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஓ ஸ்கின்னா இல்லைன்னா நார்மல் ஸ்கின் தானா அப்படிங்கிறது வந்து தெரியல, சரியாக சொல்லவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஆனால் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கக்காஷி சின்சேயோட பெட்டு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அது வந்து பெட்டாக கொடுப்பாங்களா இல்லைன்னா ஸ்கின்னாக கொடுப்பாங்களான்னு தெரில. நிறைய பேர் ஸ்கின்னாக தான் ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பெட்டாக ஏதாட்டும் ஒரு பவரை வச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்டாக விட்டு அதுக்கு ஒரு 2-3 ஸ்கின்னு விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சுருக்காங்க, காராவோட பேக் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் யாருமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன், பிளேயர்ஸ் வந்து பெருசாக இருக்க பேக் ஸ்கின்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் ஸ்கின்னு ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க போல இருக்குது. ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெரட்டோவில் இருக்க ஒரு பிளேஸை வச்சு அந்த க்ளோவால் கொடுத்துருக்காங்க, எந்த எஃபெக்ட் எதுவுமே கொடுக்காம கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த க்ளோவால்லே கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போன வாட்டி பார்த்தீங்கன்னா நெரட்டோக்கு குனாயை வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த வாட்டி அவங்க அப்பா மினாட்டோக்கு குனாயை கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கைஸ், நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 6 பண்டலில் எந்த பண்டல் ஃப்ரீயாக விட போகிறாங்கன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பண்டலை ஃப்ரீயாக விட வாய்ப்பே இல்லை. அதை வந்து கன்ஃபார்ம் சொத்து அளிக்க தான் வைக்க போகிறாங்க. எதில் டைமண்ட் அதிகமாக போடுவாங்களோ அதில் தான் இட்டாச்சி பண்டலை தூக்கி வைக்க போகிறாங்க, அது கன்ஃபார்ம் தான். வேறு ஃப்ரீயாக கொடுக்குற பண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைச்சி மாறு பண்டலை தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில, ஆனால் 80% கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. உரைச்சி மாறுக்க பண்டலை தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நெரட்டோ அப்டேட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாட்டு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க. வேறு இந்த என்னென்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வெறித்தனமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், பாய்.